எஸ் காய்ஸ், நீங்கள் டைட்டில்லையும் தம்ப்நெயில்லையும் பார்த்தது உண்மை தான். ஐ வாண்ட் டு ஃபைட் ஃப்ரம் யூடியூப். வெல்கம் பேக் டு ஆர்ஜர் விலாக்ஸ். ஏன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதுக்கான ரீசனை தொடர்ந்து சொல்கிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது ஆர்ஜர் விலாக்ஸ்னு இல்லை, ஃபன் ஃபேக்ட்ரின்னு ஆரம்பித்தோம். உங்களுக்கு தெரியும். அது ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ கூட இப்போது இன்னைக்கு காலையில் அப்லோட் பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன். அதுக்கு 10 வியூஸோ எவ்வளோ பேருக்கு பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், போய் பார்த்துருங்க. ஓகே, இப்போது ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். என் ஆர்ஜர் விலாக்ஸை மாற்றணும், இப்போ என் ஆர்ஜர் விலாக்ஸை க்ளோஸ் பண்ணுறோன்னு. போன வருஷம் பாதியில் ஃபன் ஃபேக்ட்ரின்னு ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணோம். அது ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ தான் நேற்று போட்டிருந்தோம், காலையில் போட்டிருந்தோம் சொல்லியிருந்தேன். அது சும்மா மைக் டெஸ்ட் பண்ணுறதுக்காக எடுத்த ஒரு வீடியோ. நல்லா இருக்குன்னு இல்லை, சும்மா ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ மாதிரி அப்லோட் பண்ணோம். அதுக்கடுத்து ஒரு வீரபாண்டியப்பட்டினம் பீச்சுக்கு போய் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணோம். அதுக்கடுத்து தேரிக்காடு விலாக்ஸ் அங்கே போய் எடுத்துகிட்டு வந்தானுங்க, நான் எடிட் பண்ணி கொடுத்தேன், அப்லோட் பண்ணோம். அதை தான் ஆர்ஜர் விலாக்ஸோட ஃபஸ்ட்டு வீடியோவாக போட்டிருப்பேன். அந்த வீடியோ அப்லோட் பண்ணதுலேருந்து ஒரு சின்ன பிரச்சனைனால ஃபன் ஃபேக்ட்ரியை மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு வாரம் நல்லா யோசித்தோம். இந்த யூடியூப்பே தேவையில்லைன்ற அளவுக்கு போயிட்டோம். அப்புறம் மறுபடியும் ஆர்ஜர் விலாக்ஸ்னு ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் பழைய வீடியோவை, அந்த தேரிக்காடு விலாக்ஸை மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு வீடியோவை போட்டு அடுத்து ஒரு 5 மாதம் வீடியோ போடாமல் இப்போ மறுபடியும் அம்சா வந்த அப்புறம், அதாவது 10th டைமில் வீடியோ போட முடியாதனால அம்சா வந்த அப்புறம் அந்த வெல்கம் பேக் டு ஆர்ஜர் விலாக்ஸ்லேருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட்டு வந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம், வி ஹிட் 3K + ஃபாலோவர்ஸ் ஆன் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு. அந்த வீடியோ போட்டக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த வீடியோ வந்து அவுட் ஆகிடுச்சு, அப்படியே யூடியூப்பில் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு போஸ்டர் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் ஸ்கூலில் ஒரு சார் பார்த்து, பரவாயில்லையே நல்லா ரீல்ஸ்லாம் போட்டிங்களேன்னு தோலெல்லாம் தட்டி கொடுத்தாரு. ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக தான் இருந்துச்சு. முந்தாநேற்று, அதாவது 3 நாள் முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, எங்கள் கிளாஸில் எங்களை மாதிரி ஒரு யூடியூபர்னு அவன் ஒரு மூவி கிளிப்பெல்லாம் கட் பண்ணி யூடியூப்பில் வீடியோ போட்டுட்ருக்கான். அவன் வந்து இந்த மாதிரி நாங்கள் சொல்கிறது தான் டீச்சர்ஸ் ஃபாலோ பண்ணணும், நாங்கள் சொல்கிற 3 ரூல்ஸ் தான் டீச்சர்ஸ் ஃபாலோ பண்ணணும், டீச்சர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, அந்த மாதிரி தப்பாக பேசியிருக்கான். அது வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கிறது நம்ம அம்சாவோட வாய்ஸ் மாதிரி இருந்ததுனால 3 நாள் முன்னாடி அம்சாவை பிடிச்சிட்டு போயிட்டு ஹெட் மாஸ்டர் மாதிரி நிற்க வச்சு, நீ இனிமேல் வீடியோலாம் போடக்கூடாது, இனிமேல் வீடியோ போட்டால் நான் டிசி தந்துடுவேன், இந்த மாதிரி பேசியிருக்காங்க. அப்புறம் அவங்க வீட்டிலேருந்து பேரண்ட்ஸை வர சொல்லி, அவங்க வீட்டில் அங்கேருந்து ஸ்கூல் வரைக்கும் நடந்தே வந்திருக்காங்க. அவங்க அம்மா நடந்து வந்து இந்த மாதிரி சாரி கேட்டு இனிமேல் வீடியோ போட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்புறம் வந்து அவன் சொல்லியிருக்கான், அது நாங்கள் கிடையாது சார், இவனை மாதிரி இந்த பையன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்புறம் அவனை கூப்பிட்டு வச்சும் பேரண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு பேசுனாங்களா என்னென்னு தெரில, பேசுனாங்க தான் நினைக்கிறேன். அவங்க டிசி கொடுத்துன்னு சொன்ன அப்புறம் ஹம்சா சரியாக வரது கிடையாது. அதாவது அதுக்கு அடுத்துலேருந்து அவன் வரல. நான் தான் அடுத்த வீடியோ போட்டேன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்துலேருந்து அவன் வரவே இல்லை. எனக்கு பயமாக இருக்குது, டிசி கொடுத்துருவாங்களோ பயமாக இருக்குது அப்படின்னு அவன் வரவே இல்லை. அதே மாதிரி நாங்கள் ஒன்றும் ஸ்கூலில் லீவ் எடுத்துகிட்டோ படிக்கிற நேரத்துலையோ வந்து வீடியோ எடுத்து போடல, சும்மா லீவ் டைமில் தான் போடுறோம். நீங்கள் பேனரை பார்த்தாலே தெரியும், சாட்டர்டே ஆர் சண்டே எவ்ரி வீடியோ கம்ஸ் ஆன் சாட்டர்டே ஆர் சண்டே தான் இருக்கும். சண்டே, அதாவது இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி லீவுன்றதுனால வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். நேற்று அப்புறம் புதன்கிழமை ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஏன்னா புதன்கிழமை எங்களுக்கு லோக்கல் ஹாலிடே, அதனால் வீடியோ எடுத்து போட்டிருந்தோம். அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் யூடியூப்குள்ளேயே வந்தேன். இது போடக்கூடாதுன்னு சொல்கிறது எந்தளவுக்கு சரின்னு எனக்கு தெரில. அதாவது அந்த தப்பு நாங்கள் பண்ணலை. இப்போது அவங்க வீட்லேயும் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வீடியோ எடுக்க போகக்கூடாதுன்னு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக 151 சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப்பில் வந்திருக்கு. இன்ஸ்டாகிராமில் 3000 ஃபாலோவர்ஸ் மேலே இருக்குது. இந்த டைமில் அப்படியே நிப்பாட்டிட்டுனா எப்படி முடியும்? அதனால் அம்சா சொல்கிறான், இப்போதைக்கு நான் வீடியோ போட வரல, ஒரு 3-4 மாதம் ஆகட்டும் அப்படின்றான்.
ஸோ ஒரு 3-4 மாதம் கழித்து வீடியோ போடலான்னு ஒரு முடிவில் இருக்கோம். அப்படிலாம் சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்க. என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை. ஞாயிற்றுக்கிழமை, அதாவது அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக வீடியோ வந்துடும், மறக்காமல் பார்த்துருங்க. அதாவது அந்த சார் பேரோ ஸ்கூல் பேரோ நான் சொல்லலை. ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலும் உங்கள் பேச்சை கேட்காததுக்கு சாரி. எங்களுக்கு படிப்பும் முக்கியம்தான். லீவ் டைமில் நாங்கள் வீடியோ போட்டுக்கிறோம். இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரோ வந்திருக்கோம், கஷ்டப்பட்டு நானே பண்ணேன். அந்த இன்ட்ரோ போடணுன்றதுக்காகவே பழைய வீடியோ எடுத்து காலையில் போட்டேன். அடுத்த வீடியோ போட மாட்டோம்னு நினச்சி. சரி, கவலைப்படாதீங்க. இந்த இன்ட்ரோ விஷயத்துக்கு வரேன். அந்த இன்ட்ரோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வாரம் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது ஃபரீத். ஆஸட் வ்ளாக் சைனிங் ஆஃப்.